இவர்கிட்ட வந்து நீங்கள் அரசியல் பாடத்தை தெள்ளத் தெளிவாக கற்றுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் வந்து நாட்டில் நடந்துச்சுன்னு வைங்களேன், அதை எப்படி தனக்கு சாதகமாக மாற்றி அரசியல் ஆக்கலாம் அப்படிங்கிறதுல இவர் கைதேர்ந்தவர். யார் அவர் தானே யோசிக்கிறீங்க? தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஆமாம், என்னென்னா இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடெலாம் இருக்குல்ல, இது குறித்து என்னென்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் ரத்தம் கொதிக்குது, மக்கள்லாம் எவ்வளோ பாடுபடுறாங்க, வீட்டில் அடுப்பெரியாமல் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே அவ்வளோ பஞ்சமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. நாங்கள் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்போ இருக்கிற மத்திய அரசு என்ன பண்ணணும், இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் யார்? மத்திய அரசு தான், அவங்க தான், இவங்க தான் ஒரே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சு தள்ளிட்டார். ஏன்னா இப்படி அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை உற்று நோக்க மறந்துட்டார். அதாவது இந்த அரபு நாடுகளில் போர் பதட்டம் நடக்கிறதால தான் இந்த கேஸ் சிலிண்டர் விலைலாம் இப்போ ஏறி போச்சு, அதோட தட்டுப்பாடெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது சுமார் 60% அந்த கேஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வரல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் இதையெல்லாம் பார்க்காம இதனால் என்ன தன்னால் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் கூர்ந்து கவனித்து தெள்ளத் தெளிவாக அப்படியே காய் நகர்த்தி பேசியிருக்கார். அண்ணனோட ராஜதந்திரத்துக்கு ஒரு சல்யூட். சரி, அண்ணன் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றத பார்த்துருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு 2000 ரூபாயை தாண்டியதே கிடையாது வரலாற்றில். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 14 ரூபாய், 114 ரூபாய் 50 பைசா கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குமா நாடு என்பதை நாட்டு மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். எதற்காக இந்த விலை உயர்வு? அடுத்ததா அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட ஆட்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதிமுகவை எப்படி பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரோ அதே மாதிரி தான் இந்தியாவை ட்ரம்ப் கிட்ட அடகு வச்சிருச்சு இந்த பாஜக. இதுதான் பாஜகவோட ஆட்சின்னு அடித்து சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலை பாதியாக குறைப்போம், 40க்குள் கொண்டு வருவோம், தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகும், 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் ரூபாய் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த பாஜக இன்று படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி. செல்வ பெருந்தகை அவர்கள் அடுத்ததா என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் என்னதான் கூட்டணி கட்சியாக இருக்கட்டுமே, ஒன்றா கூட பழகட்டுமே, அதுக்காக இப்படியா? எடப்பாடியார் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் என்ன பண்ணணும்? பாஜக அதாவது மத்திய அரசு தப்பு பண்ணுற நேரத்திலலாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தட்டி கேட்கணும். ஆனால் அது கூட வேணாங்க, ஒரு கோரிக்கையாவது வைக்கலாம்ல. எங்கே இவர் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கடுமையாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஆனால் செல்வ பெருந்தகை அண்ணனுக்கு ஒன்று தெரியல, இவங்க சொல்லி அவங்க கேட்குற மாதிரி தான் அங்கே யார் ஆட்சி பண்ணுறது? பாஜக. அவங்க இவர் சொல்லியெல்லாம் கேட்பாங்களா? அட போங்கண்ணா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, அண்ணன் இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்றதை நீங்களே பாருங்கள். விலை உயர்வு என்றால் யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்க அதிமுக குரல் கொடுத்திருக்கணும். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கூட்டாளிகள் ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்திக்க போகிறோம் என்றாலும் கூட கண்டிக்க வேண்டாம் எங்களை மாதிரி கோரிக்கை வைக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்கு இருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும்.
ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றியதை குறைக்க வேண்டும். 114 ரூபாய் 50 பைசா டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசரடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறதுல ஜகஜால கில்லாடி அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள். ஆமாம், எதுக்காக சொல்கிறேன்னா, செய்தியாளர் அவர்கள் கேட்குறாங்க, ஏங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு, இதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐய இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுங்க, இதெல்லாம் மாநில அரசு கண்ட்ரோலில் வராது, இந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி எல்லாம் மத்திய அரசு கண்ட்ரோலில் வரும், நீங்கள் அங்கே போய் கேளுங்க, இங்கெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு நேக்கா ரூட்டை திருப்பி விட்டு போயிருக்காரு அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள். தமிழ்நாடு அரசு இன்னும் இறையில நான் கேட்குறேன், தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாக இதில் சிந்தனை ஓட்டம் இருக்கு, ஏதாவது செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க, அது வேற. யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு இது? ஒன்றிய ஆட்சி, ஒன்றிய அரசு, பெட்ரோலியம் ஒன்றிய அரசு, ராணுவம் ஒன்றிய அரசு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு. இதில் போய் தமிழ்நாடு என்ன செய்ய முடியும்? கோரிக்கை வைக்கலாம், கண்டிச்சிருக்கோம், எல்லாம் கண்டிக்கிறோம். நான் கேட்கறதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? எதிர்க்க வேண்டாம், எதிர்த்தா அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேன்றாரு? மோடி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எல்லார் வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் இருக்குது, அடுப்பு இருக்குது. அவர் தான் முதல் கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் அதை தடை பண்ணிங்கெல்லாம் தேர்தலில் பின்னடைவு வரும், நமக்கு ரொம்ப மோசமான தோல்வி வரும். அதனால் இந்த 60 ரூபாய் குறைங்கன்னு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் வைக்கல?